யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் அவர்கள் இயக்கிய படங்களை பற்றி தான். மொத்தம் 3 படங்கள் இயக்கியிருக்கிறார். நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். ஒன்றில் பானுமதி சரோஜாதேவி, இன்னொன்றில் மஞ்சுளா, லதா, சந்திரகலா, கடைசியில் லதா. இந்த 3 படங்களும் அவர் இயக்கினார். நாடோடி மன்னன் இயக்கும்போது பாருங்கள், அவர் சொல்லிக் கொடுக்குறார். நடிகை எம்என் ராஜத்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாடோடி மன்னன் வந்து ஆகஸ்ட் 22, 1958 வெளிவந்த படம். பாரகன், கிருஷ்ணா, உமா அந்த 3 தேட்டரில் வந்துச்சு. அந்த ஆண்டு சிறந்த படம் என்று பேசும் படம் பாராட்டு பத்திரம் கொடுத்துச்சு. சிங்கப்பூரில் வெளியாகிற பத்திரிக்கை ஒன்று அட்டப்படத்தில் இந்த படத்தை போட்டு கௌரவிச்சுது. வசூல்லையும் புதிய ரெக்கார்டுகள்லாம் பண்ணிச்சு. அந்த நேரத்தில் 13 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு நாடோடி மன்னன் வசூலை வந்து வேறு யாராலையும் அடிக்க முடியாது. இன்னொரு எம்ஜிஆர் படம் வந்தால் தான் அடிக்க முடியும்னு சொல்லி அந்த நேரத்தில் கேள்வி பதிலில் சொல்லியிருக்காங்க. மதுரை தங்கத்தில் 133 நாளில் 3,22,363 ரூபா வந்துச்சு. தொடர்ந்து அரங்கிணைந்த காட்சியில் சென்னை பாரகன், கிருஷ்ணா, உமா. பாரகனில் 111, கிருஷ்ணாவில் 121, உமாவில் 107. இலங்கையில் மட்டும் 6 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு அசகாய சாதனை ஒன்று செஞ்சிச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் 1973 மே 11 வெளியாச்சு. தேவி பாரடைஸ், அகஸ்தியா, உமா அந்த 3 தேட்டரில் வந்துச்சு. படம் 100 நாள் 20 தேட்டரில் ஓடிச்சு தமிழ்நாட்டில். அந்த படத்தை அடிக்க வேறு படம் ஒன்றும் வரல. 20 தேட்டரில் ஓடி பெங்களூரில் ஒரு 3, இலங்கையில் ஒரு 2, 25 தேட்டரில் 100 நாள். அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளி விழா ஒரு 4 தேட்டரு, இலங்கையில் வெள்ளி விழா. அப்படி பெங்களூரில் வந்து மறு வெளியீட்டிலே 10 தேட்டருக்கு மேலே போட்டாங்கன்னா பாருங்களேன். 84 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேளிக்கை வரியாக மட்டும் 1 கோடி ரூபா கொடுத்தா வசூல் பண்ண படம் அந்த படம். அந்த படத்துக்கு வந்து அவர் பல கேமராமேன்களை, வெளிநாட்டு கேமராமேன்கள்லாம் பயன்படுத்தி எடுத்தார். உலக சோழன் 23,40,000 ரூபா சென்னையில் 3 தேட்டர்லையும், ராஜா 3 தேட்டர்லையும் சேர்த்து 12,53,000 தான் ஓட்டியிருக்காங்க. பாதி கூட வரல. சிவந்தமன்னு அதே கதை தான். 4 தேட்டரில் போட்டு 12,32,000 தான். உலக சுற்றி பாண்டியன் தேவி பாரடைஸில் மட்டும் 13,63,000. இந்த வசூலை கடைசி வரைக்கும் எந்த படமும் அடிக்கவே இல்லை. இந்த வசூலை, ஒரு தேட்டர் வசூலை. தேவி பாரடைஸில் 100 நாள் வசூல் 7,24,000. ராஜா மொத்த வசூலே 12 லட்சம் சொச்சுன்னா. சென்னை அகஸ்தியாவில் 176 வசூல் 6,22,000. திருச்சி பேலஸில் 203 நாள் வசூல் 5,14,000. சேலம் சங்கம் 126 நாள் வசூல் 5,65,000. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவை ராஜா அண்ட் சண்முகா 152 + 12 7,00,000. கோவை ராயலில் தங்கப்பதக்கம் 100 நாள் ஓடி 4,96,000 தான் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி 217 நாள் ஓடிச்சு 6,85,000 ரூபா. அதே நேரத்தில் தங்கப்பதக்கம் வாங்கின வசூல் 134 நாளில் 5,42,000 தான். எல்லா விதத்துலேயுமே உலகம் சுற்றும் வாலிபன் நல்ல வசூல். இலங்கை கேபிட்டலில் பாருங்கள் 203 நாள் ஓடி 9,84,000 ரூபா வசூலாக பெற்றது. கடைசியாக அவர் இயக்கிய படம் தான் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படம் பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் B.R. பந்துலு அவர்கள் தயாரித்தார். இந்த படத்தை B.R. பந்துலு வந்து பாதியிலே அவர் இறந்து போனதுனால மக்கள் திலகம் அந்த படத்தை தொடர்ந்து டைரக்ட் பண்ணார். அவர் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டபடியால் படத்தை வெகு விரைவாக முடித்து கொடுத்தார். இன்னும் நிறைய காட்சிகள் எடுக்க வேண்டியிருந்துச்சு. பட்டுக்கோட்டையில் இந்த படம் 101 ஷோ தொடர்ந்த வசூல். சென்னையில் பாருங்கள் 11,56,000 ரூபா இந்த படம். தேவி பாரடைஸ், அகஸ்தியா, உமா, கமலா ஆகிய தேட்டரில். தேவி பாரடைஸில் மட்டும் 55 நாள்லேயே 5,31,000 ரூபா. அவ்வளோ பெரிய வசூல் வந்துச்சு. மதுரை சென்ட்ரலில் 70 நாள் ஓடி 3,56,000. நிறையா மாற்று நடிகர்கள் படங்கள் 100 நாள் ஒன்றா கூட இந்த வசூல் வராது. நெல்லை சென்ட்ரலில் 62 நாள் வசூல் 1,61. வசந்த மாளிகை பாருங்கள், அதை விட பட்டு மோசம். நெல்லை சென்ட்ரல் 50 நாட்கள் வசூல் 1,12. மாபெரும் வெற்றி படமாக இருந்துச்சு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். சென்னை அகஸ்தியாவில் 49 நாளில் 2,50,000. அதே அகஸ்தியாவில் ராஜாவோட வசூலை பாருங்கள். அகஸ்தியா ராஜா 2 லட்சம் தான் ஓடி முடிய 78 நாள் வசூலே 2,47,000 தான். சேலம் 68 நாளில் 2,96,000 சேலத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை ராஜாமனில் 71 நாள் வசூல் 2,01,000. கடைசியாக பார்க்க போனால் திருச்சி கலையரங்கம் 58 நாள் வசூல் 3,16,000. 3,10,000. சரி நேயர்களே, நாம் மக்கள் திலகம் இயக்கிய 3 திரைப்படங்களை பற்றி விரிவாக பார்த்து விட்டோம். நன்றி, வணக்கம்.